ஹாய், வெல்கம் டு யாழ் ஆரி டிசைனர். பிங்க் கலர் ப்ளவுஸில் ட்ரேசிங் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கேன். ட்ரேசிங் எப்போ ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பென்சில் டார்க்காகவும் கிளாத்தில் ஸ்ப்ரெட் ஆகும். ட்ரேசிங் எப்போவுமே நெக்லைனோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே ட்ரேசிங் ஒரே மாதிரி ஈவனாக அழகாக இருக்கும். இதில் நான் சென்டரில் ஒரு 2 லீஃப் வர மாதிரியும் அதுலேருந்து ஒரு கொடி டிசைன் போடுற மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். கொடியில் ஃப்ளாரும் டபுள் சைடு லீஃப் 2 சைடும் சிங்கிள் லீஃப் 2 சைடும் எகெயின் ஃப்ளார்னு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் தான் நெக்லைன் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக வருது. இதில் ஃப்ளவர் மட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு மாறி மாறி வர மாதிரி ட்ரேஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகே, ட்ரேசிங் பார்த்தாச்சு, ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்லைனோட பேஸில் 3 லைன் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் எவ்வளோ குட்டி குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக போடுங்க. அந்தளவுக்கு அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்து தான் கோல்டன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு நரம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்வீயிங் த்ரெட்டை விடவும் நரம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அடுத்ததாக ட்ரேசிங்கில் வரக்கூடிய கொடி டிசைன் எல்லாமே சுகர் பீட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். சுகர் பீட் யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு பீடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாகவும் ஃபினிஷிங் கரெக்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸில் வரக்கூடிய கொடி டிசைன் எல்லாத்தையுமே சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவருடைய அவுட்லைனும் சுகர் பீடு தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லீஃபுடைய சென்டரான ஸ்டெம்மும் சுகர் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லீஃப் மட்டும் கர்தானா யூஸ் பண்ணி கிராஸ் லோட் கொடுக்க போகிறேன். கிராஸ் லோடிங் கொடுக்குறப்ப கீழேருந்து மேலே போகிறப்ப பீட் கோர்க்கக்கூடாது. மேலேருந்து கீழே வரப்போ மட்டும்தான் பீட்ஸ் கோர்க்கணும். இப்போ பாருங்கள், கீழேருந்து ஸ்டிச் எடுத்து லீஃபுடைய எண்டில் ஸ்டிச்சிங் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 கர்தானா லோட் பண்ணியிருக்கேன். கீழே கொண்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட் லைன் போகிறப்ப இதோடைய 3rd கர்தானாவில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஒரு பீட் விட்டு ஸ்டிச் பண்ணணும். பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போட்டு கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு இதே மாதிரி தான், ஒரு பீட் விட்டு ஸ்டிச்சிங் போட்டு இதே மாதிரியே 4 ஸ்டெப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். லீஃப் ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 4 ஸ்டெப் கர்தானா யூஸ் பண்ணி ஒரு லீஃப் ரெடி பண்ணிடலாம். இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஃபுல்லாக வரக்கூடிய டபுள் சைட் லீஃப் எல்லாமே கர்தானா யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் என்ன டிசைன் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளவரில் ஜர்தோசி எம்போஸ் ஸ்ட்ரைட் லோடு தான் கொடுக்க போகிறேன். அதுக்காக பைப்பிங் கிளாத் யூஸ் பண்ணலை. ஜர்தோசியவே பேஸில் கொடுத்து டபுள் லேயரை கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சிங்கிள் லேயர் கொடுக்குறப்ப எம்போசிங் லைட்டாக தான் தெரியும். இந்த மாதிரி டபுள் லேயர் ஜர்தோசி பேஸில் கொடுத்து எம்போஸ் கொடுத்தா எம்போசிங் நல்லா போல்டாக தெரியும். அதனால் டபுள் லேயர் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்ததாக ஜர்தோசியை ஈக்குவல் சைஸில் ஜர்தோசி லோட் பண்ணுறப்ப சுகர் பீடோட எண்டு வரைக்கும் ஸ்டிச்சிங் கொடுத்து சுகர் பீடுக்கு அடியில் லாக் ஸ்டிச் கொடுத்து அப்புறம் ஜர்தோசி லோட் பண்ணி கீழே லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். மேலே போகிறப்ப சுகர் பீடோட எண்டு வரைக்கும் ஸ்டிச் கொடுங்க. லாக் ஸ்டிச்சை சுகர் பீடை தள்ளி விட்டு அடியில் விட்டு லாக் ஸ்டிச் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தா தான் சுகர் பீடுக்கும் ஜர்தோசிக்கு இடையில் கேப் இல்லாமல் லோடிங் ஃபில் ஆகி வரும். எந்த கேப்போ டிஃப்ரென்ஸோ தெரியாது நம்மளுக்கு. இந்த ஃப்ளவரில் 3 பெட்டல்ஸ் இருக்குது. 3 பெட்டல்ஸ்லேயுமே ஜர்தோசி கோல்டன் கலர் வச்சு தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு இடையில் வரக்கூடிய கேப்புக்கு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரிங் நாட் கொடுத்துருக்கேன். ரிங் நாட் கிரேப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அடுத்து கர்தானா டபுள் சைட் கர்தானாக்கு சென்டரில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் சுகர் பீடும் சீக்வன்ஸும் வச்சு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் பேர்ல் பீடு அங்கங்கே ரேண்டமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் புட்டாஸ்க்காக க்ரீன் கலர் பேர்ல் பீடும் சுகர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே சேம் டிசைன்ஸ் தான் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் நெக்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் இது கூட அடிஷ்னலாக ஒரு லைன் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலாம். லைன் ஒர்க்குக்கு பிட்வீனில் 1 inch கேப் கொடுத்துருக்கேன்.
2 இன்ச் கேப் விட்டு க்ரீன் கலர் பேர்ல் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வரக்கூடிய ரிங் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.